நாங்களும் கிளம்புதக்கா. இடி இருங்கடி சாப்பிட்டு எடுத்துட்டு போலாம். ஏண்டக்கா என் புருஷன் வேற வந்துருவாரு. நான் சும்மா சத்தம் கேட்க என்ன அதுன்னு எட்டி பார்க்க வந்தேன். கடைசில இங்கே இவ்வளவு நேரம் ஆயிட்டுக்கு. நீ மர்மகிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருங்கடி, நான் போயிட்டு வரேன். கூட்டு வேற வைக்க வேண்டியிருக்கு. ஃபோர் ஹேர் அக்கா. நாலு முடியாது இங்கிலீஷ்ல சொல்லுத. எஸ்கா. ஏன் உனக்கு பாதி தமிழ் தான் தெரியுமா? எஸ்கா, ஃபாரின்ல இருந்ததுனால எனக்கு பாதி தமிழ் தான் தெரியும், பாதி இங்கிலீஷ் தான் தெரியும்க்கா. இது ஃபாரின் இங்கிலீஷா? கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஃபோர்ஹேர் அக்கா, உங்க ஃபேஸ பார்த்தாலே ஹெல்பிங் மைண்டட் மாதிரி தான் தோணுது எனக்கு. ஆமா, நான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் தெரியுதே. ஊரெல்லாம் ஹெல்ப், வீட்ல சுத்த வேஸ்ட். அவ கிடக்கா, அவளுக்கு வேற வேலை இல்ல ஜோலி இல்ல. உனக்கு கல்யாணம் என் தலைமையில வா. யார் என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு, எது வரதாலும் நான் செஞ்சு விடுவேன். அக்கா, தேவா அத்தானோட மொபைல் நம்பர் கிடைக்குமா? எனக்கு பத்து ஆண்டிட்ட கேக்குறதுக்கு ரொம்ப ஷையா இருக்குதுக்கா. பத்து ஆண்டினா பத்துமா ஆண்டி தானே, பத்துமா அத்தா தானே? எஸ்கா, ப்ளீஸ்கா ஹெல்ப் பண்ணுவீங்களா? நாலு மணி யாருன்னு நினைச்சமா ஊருக்கே ஹெல்ப் பண்ணதுக்குன்னா ஞாந்து விட்டுருக்கு. வாவ், சூப்பர் சூப்பர். சொல்லுதே சீக்கிரம் எழுதிக்கா. நயன் முட்டை முட்டை. ஐயோ முட்டைனா உனக்கு தெரியாதா? 900 கடபட 30 முடிஞ்சி. 10 நம்பர் வந்துச்சா? நோட் பண்ணிக்கிட்டேன்க்கா, என் மைண்ட்லயே நோட் பண்ணிக்கிட்டேன். எம்மா சரியான அலர்பபிள் இருக்கே. சரி, எப்போ வேணாலும் போன் போட்டு உங்க அத்தா கிட்ட பேசிட்டே இரு. மறந்துடாத, 24 மணி நேரம் பேசலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்த ஹெல்ப்பை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். இப்ப போன் போட்டுறதம்மா, அதுக்கப்புறம் நான் தான் போன் நம்பரை கொடுத்தேன்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் கழிச்சு நாங்களாம் போன பிறகு போடேன்னா போட்டு மெதுவா நைஸா பேசு. எம்மா நீ எத்தானு கூட்டோன்னே அடிச்சு கரையேறி உடனே பத்தியா, அதனால கொஞ்சம் கிறுக்கு பண்ண தான் செய்வான். நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசணும்னா. ஓகேக்கா, நோ ப்ராப்ளம். அவன் பிஸியா இருக்குன்னு தான் சொல்லுவான், ஆனா நீ விட்டுறாத. அங்க பழகலாம் அத்தா அப்படின்னு சொல்லி அப்பதான் பழகுவாரு உங்க அத்தா. சரிமா, நான் போயிட்டாரே. நேரம் வேற ஆயிட்டு. என் மாமியா கிளவி வேற என்ன தேடுவா, எங்க ஒளிஞ்சு போறால ஒரே பாக்கா போயிட்டாளன்னு. மாமியா கிளவி சூப்பரா இருக்குக்கா. நானும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சேன்னா என் மாமியார மாமியா கிளவின்னு தான் கூப்பிடுவேன். அப்படி போட அருவாளா? சூப்பர். சரிமா, போயிட்டாரே. ஓகேக்கா, 4 மணி போங்க. நேரம் வேற ஆயிட்டு, ஆடி ஆடி போயிட்டு இருக்கியா. ஸ்வீட் ஃபார் ஹேர். வெயில வந்த பத்தியா ஒரு மாதிரி சுட்டா மாதிரி இருக்கு தலையெல்லாம். அதனால 2-3 முங்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைக்குமாக்க. ஆமா வெள்ளையம்மாக்கா, முதல்ல நல்ல குளிர குளிப்போம், அதுக்கப்புறம் நீங்க 2 துணியை துவைங்க, நான் நல்ல கடைசி வரைக்கும் குளிக்கேன். இதுவும் நல்ல ஐடியா தான். வாங்க, ஆள குறையதா இருக்கு. பஞ்சக்கா, வரும்போது என் மார்மலுக்குள்ள அழுக்கு துணி எடுத்துட்டு வா. அப்ப என்ன நாத்த பொறுக்க முடியல. இதெல்லாம் எவன் துவைப்பான்? ஏக்கா, தண்ணிக்குள்ள கூட போறியா? ஆமா, என்ன பிடிச்ச பீட இந்த ஆள ஒளியட்டு நேர போய் கன்னியாகுமரி கடலோட கலந்துருப்பா. ஏ கடவுளே, உனக்கு தைரியம் தாக்கா. ஏக்கா, உன் மர்ம கிட்ட நீ என்ன பதில சொல்லுவ? ஒவ்வொரு துணியா துவைச்சிட்டு இருந்தா அந்த ஆளு திடுதுப்புன்னு வெளில வந்துட்டு அந்த ஆளு உன் துணியெல்லாம் இழுத்துட்டு போயிட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஆளு அவளும் சரி சரின்றவா. போட்டு இந்த துணியெல்லாம் துவைச்சு வீட்டுல கொண்டு வைக்கக்குள்ள நான் செத்து சுண்ணாம்பாயிருவேன். சில தை துணியா துவைக்க போற. ஆமாக்கா, நேரம் வேற அதுல துவைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நின்னு குளிக்கலாம். இக்க போற பக்கம் பார்த்தா அந்த 10 மந்த் பிள்ளை கட்டி வச்சிருவா போல இருக்கு அந்த தேவா பையலுக்கு. அப்படிதான் போல இருக்கு. என்ன நடக்குன்னு குளிச்சுட்டு போறோம்னா முத சொல்லி அதான் 4 வீட்டுல விசாரிச்சிட மாட்டேன். ஏ பஞ்சக்கா, என்ன நடந்தாலும் சரிதான், எந்த அத்தை ராத்திரியானாலும் சொல்லிடுறேன்னு எனக்கு போன் போட்டு. சரி அம்மா, அடுத்த விட்டு பாட கேட்கலாம், உனக்கு மண்டையை பிடிச்சிருமே. சித்திர மாசம் எல்லா குளத்துலயும் வலை வைப்போம்லக்கா. இன்னைக்கும் 2-3 நாள் வலை வைக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது குளத்துல. எப்படி மீன் கிடக்கும்னு நினைக்கேன். செல்ல தையி, நானும் அந்த காலத்துல வெறும் கையாலே மீன் பிடிச்சிருவேன். அப்படியேக்கா, அப்ப இந்த குளத்துல நிறைய மீன் கிடக்குங்க. ஒரு 2 பிடிச்சிட்டாக்கா ஆளு கொண்டு போவோம். வீட்டுல கறி வச்சு தின்னா நல்லா இருக்குங்க. இல்லன்னா பொரிச்சா திங்கலாம். ஒரு நிமிஷம் இரி, முங்கி பாக்க நல்ல பெரிய மீனா கிடைக்கும். ஏன் மத்தவள ஆள கடலையக்கா, தண்ணியோட போயிட்டாலும் என்னவோ தெரியலையே. ஆமா, நல்லா போனா அவள தண்ணியோட போகுதுக்கா. எப்படி மீன் பிடிச்சு கொண்டு வந்துருவான்னு நினைக்கேன். செல்ல தையி, உங்க வீட்டுல இருந்து முளத்தை பிடி கொண்டு வானா நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு பொரிச்சு திம்போம். ஏ வெள்ளையம்மாக்கா, ஏக்கா செல்ல தையி பெரிய மீன் அமுட்டுட்டு. ஏ கடவுளே, ஏக்கா பாத்து வாங்க. ஏக்கா எங்க இருக்க? ஏ வெள்ளையம்மாக்கா, அடிச்சிட்டு போயிடாம நல்ல இருக்க பிடிச்சுக்கா. பிடிச்சிட்டேன். அது எப்படி நான் விடுவேன்? எப்படி மீன் ஒரு 3 கிலோ தேரும் போல இருக்கு. ஏ கடவுளே, பாதிய குழம்பு வைக்கணும், பாதிய பொரிச்சிடணும். நாடு துண்டா எனக்கு என்ன? ஏக்க வெளிய வா, பேசி தீத்துக்கிடலாம். ஏ வெளிய மக்கா, சீக்கிரம் வா. எம்மா மீனை பார்க்கணும் ஆசையோட காத்திருக்கேன். ஏக்கா 3 இல்ல 3.5-4 கிலோ கிட்ட தேரும் போல இருக்க. பயங்கரமான தெருப்புல கிடச்சிருக்கு. சரி தூர போடு, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பாத்துட்டே இருக்க, என்னத்தக்கா செய்ய முடியாத வச்சு 2 செருப்பு கிடைச்சா கூட உன் மவன் தேர் கொடுப்ப. நீ அவனாவது போட்டுட்டு தெரியுமா? தூர போடுக்கா. இவ எதுக்கு இப்ப செருப்பு முறைச்சு பாத்துட்டு இருக்கா? இப்படிதான் இருக்கணும் முஸ்தபா. முஸ்தபா, டோன்ட் வரி முஸ்தபா. கஞ்சி செல்ல தாயி, ஏன் அடிக்க கூடாதுன்னு சொன்னியா? எதுக்கு அடிக்க கூடாதுன்னு சொன்னோம்னா கொண்ட செருப்பு கொண்ட வெளிய பக்கம் கொஞ்சம் கையத்துக்கு. என் மேல அவங்க 2 இருக்கும். என்ன பாசம். பஞ்சி, இந்த செருப்பு நடு மண்டையில வச்சாச்சு. இப்ப என்ன செய்யணும்? இப்ப நல்ல டப்பு டப்பு டப்புன்னு அடிக்க. அப்பதான் நடு மண்டையில அடிச்சாதான் நச்சுன்னு நல்ல புத்தி வரும்.
உங்க ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டேன். நீலக்குட்டி, நம்ம ரூம நல்லா சுத்தி சுத்தி பாரு. வாவ், சூப்பருங்க. நம்ம ரூமை எப்படி மாத்திட்டீங்க? திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு அடிச்சுதான் யோகம். அந்த மாதிரிலாம் இருக்கு. திடுக்குன்னு அடிக்கல, இப்ப அடக்கணும் அடிக்கல யோகம். இந்த அத்தானோட உழைப்பு. மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது கடமை கடமை. என்னங்க திடுதுப்படி எம்ஜிஆர் பாட்டுல பாடுறீங்க? காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டான் அந்த ஜமீன்தார் அழகு சுந்தர். அவருக்கு 3 எழுத்து கடமைங்கிற 3 எழுத்துல மூச்சு இருந்தது. ஆனா எனக்கு உழைப்புங்கிற 4 எழுத்துல மூச்சு இருக்கு. உழைப்பு உழைப்பு உழைப்பு. உழைப்புக்கு மறு பேர்னா ஜமீன்தார் அழகு சுந்தரம். ஆமா ஆமா, உங்க உழைப்பை நான் பார்த்ததே இருக்கிறேன். காலையில மத்தியானம் சாயந்தரம் இல்ல 5 ட்ரிப் திங்கிய. நீலக்குட்டி, இத மட்டும் தான் நீ பாக்க. ஆனா இதுக்கு பின்னால இன்னொரு கதை இருக்கு. அத நீ பார்க்கவே இல்ல. இந்த அத்தான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னா இப்ப தெருட்டூர் போறேன்னு நினைச்ச இல்லையா? வேற எங்க போறீங்க? அப்பப்ப காணாம போயிருவீங்க. அங்கதான் இந்த அத்தான நீ நல்லா புரிஞ்சுக்கிடணும். வெளியே போறேன்னா எங்க போறேன்? நேர குவாலிட்டி போய் பேசுவேன். சீக்கிரமா ஒரே வாரத்துல கும்முன்னு வளர்ந்துருமே. என்னங்க சொல்றீங்க? உனக்கு தெரியாது, நான் ஒரு வகையான ஒரு தெரப்பி படிச்சிருக்கேன். என்னங்க சொல்றீங்க? தெரப்பி படிச்சிருக்கீங்களா? எந்த குவாலி கிட்ட பேசுதானோ அந்த குவாலிகள்லாம் அப்படி கும்முன்னு ஒரே வாரத்துல சூப்பர் ஃபாஸ்டா வளர்ந்துரும். எல்லாரும் நான் நீனு நம்ம குவாலிகளை மட்டும் தான் வாங்குதாங்க. நம்ம குவாலி பிசினஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதனால வந்த லாபம் தான் இப்படி எல்லாம். என்னோட உழைப்பு மட்டும்தான் இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கு. கஞ்சிக்கு வழி இல்லாம உங்க வீட்டுக்கு வந்தனா இப்ப பெரிய கோடீஸ்வரனா உயர்ந்து நிக்கேன். நெசந்தாங்க, உண்மையில நெசந்தாங்க. முதல்ல கூட நான் நம்பலங்க. ஏதோ பொருள்லாம் நம்ம வீட்டுக்கு வரத வேற யார் வீட்டுக்கு கொண்டு வரத நம்ம வீட்டுக்கு மாத்தி கொண்டு போட்டுட்டான்னு நினைச்சேங்க. அதுக்கப்புறம் உங்க பேர சொன்ன பிறகு நம்பினேன். இப்போ இந்த அத்தா யாரு? கோடீஸ்வரன் அழகு சுந்தரம். புருஷன் வேற அப்படி நடுமணில நச்சு நடிக்க மாதிரி சொல்லலாமா? ஐயோ, சொல்லக்கூடாதான். தெரியாம தரமா சொல்லிட்டேங்க. கோடீஸ்வரன் மட்டும் சொல்லுங்க. கோடீஸ்வரன் கீழே தரையில நின்னுட்டு இருக்கான். பெத்து வெட்டு பெட்டு மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. என்னங்க சொல்லுதிய? நீங்க நின்னுட்டு இருக்கீங்க, நான் தான் பெட்டு மேல உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்படினா புரிஞ்சுக்கணும்டா செல்லம். நான் கோடீஸ்வரன், நான் எங்க உட்காரணும்? நீங்க பெட்டு மேல. பெத்து வெட்டு எங்க உட்காரணும்? என்னங்க இதெல்லாம் திடுதிப்புன்னு ஒரு மாதிரி பேசுறீங்க? ஏம்மா, எதுக்கு அடிச்சேரு? அடியே என் பொட்டுட்ட சிப்ஸ். இனிமே நான் கோடீஸ்வரன். சொல்லு சொல்லு, கோடீஸ்வரன். நீ யாரு? வெத்து வெட்டு சொல்லு சொல்லு, வெத்து வெட்டுன்னு சொல்லு. ஒரு வெத்து வெட்டு. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? நீ ஒரு வெத்து வெட்டு வெத்து வெட்டு வெத்து வெட்டு. நீ என்ன செய்யணும்? இந்த கோடீஸ்வரனுக்கு சேவகம் பண்ணணும். எப்படி சொல்லு? சேவகம் பண்ணணும். கிறுக்கு எது பிடிச்சு போச்சாயா உனக்கு? இந்த பாரு, அடுத்த அடி போட்டேன்னு வச்சுக்கியா பல்ல அவனும் கலந்துரும். அடியே நீ மட்டும் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து ஜூஸ வாங்கி குடிப்பா, அதை வாங்கி குடிப்பா. உனக்கு ஒரு ஆளு சேவகம் பண்ணணும், தொண்டு ஊழியம் பண்ணணும். ஆனா எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா? எனக்கு அந்த ஆசை இப்ப வந்திருக்கு. எனக்கு இனிமே நீ இதான் சுகம் பண்ணணும், தொண்டு ஊழியம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். என்னங்க சொல்றீங்க? இது என்னங்க சொல்றீங்க, நொன்னங்க சொல்றீங்க? இந்த வார்த்தைக்கெல்லாம் இடமே இருக்க கூடாதுன்னா. நான் கோவப்பட்டேன்னு வச்சுக்கியா இப்ப நல்ல மூடுல இருக்கேன். கோவப்பட்டா ஐயா எப்படி மாறுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா இது நமக்கு வந்த சோதனையா இருக்கு. திருத்து புட்டு நம்ம வாழ்க்கை ஒரே நாள்ல இப்படி மாறி போயிட்டு. ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போகும். இன்னைக்கு வந்திருக்கு எனக்கு. அதை யூஸ் பண்ண போறேன். கட்டில் இருக்கும், ஆனா கட்டில நீ படுக்க கூடாது. எங்க படுக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? பரவாயில்லையா? ஏசி இருக்கும், ஆனா நான் இருக்கும் போது மட்டும்தான் ஏசிய போடணும். அந்த நேரத்துல நீ வெளியே ஓடணும். என்னங்க சொல்லுதியா? ஏசிய நான் மட்டும்தான் அனுபவிப்பேன். ஒருவேளை நீ இந்த ரூம்ல மட்டும் இருந்தன்னா ஏசிய போட்டா உன் கண்ணரண்டை நோண்டிடுவேன். நோண்டி எல்லாமே இருக்கும், ஆனா எதையுமே நீ அனுபவிக்க கூடாது. புரிஞ்சா? புரிஞ்சுங்க. மொத்தத்துல நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு வெத்து வேட்டா இருக்கணும்னு சொல்லுதியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்பதான் நல்லா புரிஞ்சிருக்க. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். வெளியே யார்ட்டியா சொல்லணும்னு நினைச்ச நீ சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். இவ்வளவு நாள் எனக்குள்ள சின்ன சிங்கம் தூங்கிட்டு இருந்து இப்பதான் அதை தட்டி எழுப்பியிருக்கேன். இவ்வளவு நேரம் பேசி பேசி தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. ஒரு நல்ல சில்லுன்னு ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா. அடியே சீவண்டு, உங்க குரலை கேட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்தனா ஒரு மாதிரி மூச்சரிக்கி. என்ன சொல்லுங்க நீ? போய் ஒரு நல்ல சில்லுன்னு 2 ஆப்பிள் ஜூஸ் கொண்டாப்பா. கச்சி நில்லு. நல்ல செய்தவளையும் செய்ய விட மாட்டாரு. என்னண்ணே இப்போ நீங்க பெரிய ஆளாயிட்டீங்க. அது உனக்கு தெரியுது. சில மரமண்டைகளுக்கு சொன்னாலும் புரிய மாட்டாங்க. யாரன்னு சொல்றீங்க மரமண்டைன்னு? எங்க அண்ணியவா? இவரு 2 பேர் கூட்டணி சேர்ந்துட்டா போல இருக்க. இது சரிப்படாத. எங்க நீலவண்ணியா? நீங்க சாதாரண மேட பண்றீங்க. அவங்க பெரிய ஆளாக. அவ எப்படியாப்பட்ட ஆளுன்னு கொஞ்சம் நாளா விளக்கி சொல்லிருக்கேன். அவளுக்கே எல்லாமே தெரியும். சரினே, எதுக்கு கூப்பிட்டியா? சீக்கிரமா போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரணும்ல. அங்கச்சி என் பொண்டாட்டி கையால ஜூஸ் போட்டாதான் எனக்கு பிடிக்கும். என் வீட்டுக்காரருக்கு அப்படிதானே. என் கையால ஜூஸ் போட்டு கொடுத்தாதான் அவருக்கு பிடிக்கும். இந்த விஷயத்துல நானும் என் மாப்பிளையும் ஒண்ணு.
இவ்வளவு நாள் அவ கையால எதுவும் செஞ்சு தந்தது இல்ல. அவன் இன்னையில இருந்து சொல்லியிருக்கா, எத்தான் உங்களுக்கு நான் தான் எல்லாம் செய்து எடுத்து தருவேன், அதனால எதுவா இருந்தாலும் யார்கிட்ட நீங்க சொல்லக்கூடாது, என்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் சொன்னேன். இப்படி இருந்தா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் அப்ப போறேன், நீங்க ஜூஸ் போட்டு அண்ணனுக்கு குடிங்க. பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே. மாமா எங்க இருக்கீங்க? ஆர்கட்டை இவர் வந்தவளையும் விரட்டி விட்டுறாரு அந்த மனுஷன். இவன் நம்மளதான் போட சொல்லுறோ. வெத்து வெட்டு, இனிமே வெத்து வெட்டுன்னு கூப்பிட்டா என்ன செய்யணும்? நீ திரும்பி பார்க்கணும். என்ன என்னங்க சொல்றியா? விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு யாரு சித்த பண்ணாலாம், அந்த கதையெல்லாம் இருக்கு. இவ்வளவு நேரம் உன்ட்ட என்ன கதை சொன்னேன்? வெத்து வெட்டுன்னு சொன்னோம்ல, இனிமே உன் பேர் வெத்து வெட்டு. எப்படி வெத்து வெட்டு? நான் ஒன்ன ஒரு வேலையாவனா, நீ அடுத்த வேலையா வேண்டாம். ஒழுங்கா ஓடி போய் 2 ஜூஸ போட்டு கொண்டு வா. 2 ஜூஸ் யாருக்கு? உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இல்ல, 2மே எனக்கு தான். அடுத்த அடி போடணுமா? வெத்து வெட்டு ஓடிட்டான். இனிதான் இந்த ஜமீன்தார அழகு சுந்தரத்தோட இன்னொரு முகத்தை பார்க்க போற என் பொண்டாட்டி. நீங்களும் பாருங்க.